நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. ஒரு பெரிய காட்டு எருமைங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை. அப்படியா? கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் அப்படியே பறக்கு. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்தல அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே கத்துது. கொசுங்க ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாதிச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒரு பெண்ணா வந்து வரக்கூடிய அந்த பைவலை தாங்க முடியாத ஒரு இருக்கும். நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க? எனக்கு இதுல எந்த மன உளைச்சலும் இல்ல. ஏதியில போவான் அது என் பொண்டாட்டில எனக்கு அழைச்சு ஆறுதல் சொல்லும் போது எனக்கு எதுக்கு ஆறுதல் சொல்றாங்கன்னு இருந்தது. நாங்க இதுல உறுதியா இருக்கோம். அவர் எப்படி அவர் மலை போல அவர் நிக்கும் போது எங்களுக்கு என்ன மன உளைச்சல்? மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கும் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோபப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சுக்கிட்டு சொல்றேன். எனக்கு தெரியும். இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்காங்க. அந்த வாயில் ஆய்ப்பெடுப்ப திருமாவளவன் அவர்கள் பிஜேபி காரங்களை ஓட ஓட விரட்டுவாராம். விடுதலை சிறுத்தை கட்சி மாநில கட்சி கூட இல்ல, மாவட்ட கட்சி. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இந்த மாவட்டத்துக்கு வெளியில ஒன்றும் பெருசா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நிர்வாகியே கிடையாது. நான் சொல்லல, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கூர்க்குருவி அது எவ்வளவுதான் உசரப்பா இருந்தாலும் பருந்தாக முடியாது. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதை அக்கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அக்கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கோலாகல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன். பானையை உடைக்கிறது தானே வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறேன். புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்புகிறார். கொள்கை தலைவரா திமுக பெரியாரை ஏற்றுக்கொள்கிறது நடந்துகிட்டு அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. கரைந்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அவர் தலைமையில இருக்கின்ற அந்த இயக்கம் மாறிவிட்டது. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. அதனால் ஏதாவது ஒன்று இப்படி பேசி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் இது. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. பகுத்தறிவுவாதிகள் போன்றவர்களை கொச்சைப்படுத்தினால்தான் தன்னுடைய பெயர் அடையாளம் காட்டப்படும் என்பதால் இப்படி செய்கிறார். கரைந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்தை அவர் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு தூரம்? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை. பயப்படாம போ போ, பயப்படாத போ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.